மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கோட்டை தகர்ந்து வருகிறது. குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்கள் தங்கள் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் வெளியேறி வருகிறார்கள். தற்போது ராஜினாமா செய்த மாநிலங்களவை எம்பிக்கள் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. இதனால் மம்தாவுக்கு மேலும் மேலும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மேற்குவங்க மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் பலத்த தோல்வியடைந்தது. மேலும் தாம் போட்டியிட்ட தொகுதியிலேயே அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜியே தோல்வியடைந்தார். இதையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் கோட்டை தகர்க்கப்பட்டு முதன்முறையாக பாஜக ஆட்சியை பிடித்தது. அதே நேரத்தில் தேர்தல் தோல்வி காரணமாக திரிணாமுல் காங்கிரசின் மூத்த உறுப்பினர்கள் பலரும் கட்சி மீதும் தலைமை மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள். தவிர கட்சி பதவிகளில் இருந்தும் வெளியேறி வருகிறார்கள். இதனால் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டுள்ளது. குறிப்பாக அந்த கட்சியின் 61 எம்எல்ஏக்கள் மம்தாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தவிர அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ரிதா பிரதா 61 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் எதிர்க்கட்சி தலைவராகியிருக்கிறார். இன்னொரு புறம் அவர் கட்சியை சேர்ந்த எம்பிக்களில் 28 பேரில் 20 பேரும் மம்தாவுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 2 மாநிலங்களவை எம்பிக்கள் அடுத்தடுத்து தங்கள் பதவியிலிருந்து விலகினர். இந்நிலையில் அந்த கட்சியை சேர்ந்த இன்னொரு எம்பியும் தற்போது பதவி விலகியிருக்கிறார். அந்த கட்சியை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி பிரகாஷ் சிங் பேரக் நேற்று தனது பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் விலகினார். சுகேந்து சேகர் ராய் மற்றும் சுஷ்மிதா தேவ் ஆகியோரின் பதவி விலகலை தொடர்ந்து இந்த விலகல் நிகழ்ந்திருக்கிறது. இதன் மூலம் ஒரே வாரத்தில் மாநிலங்களவையிலிருந்து விலகிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் பிரகாஷ் சிங் பேரக் பதவி விலகியதை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை பலம் 10 எம்பிக்களாக குறைகிறது. இதற்கிடையே அடுத்த வாரத்திற்குள் மேலும் 3 திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பிக்கள் பதவி விலகக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே மம்தா பானர்ஜி கட்சி நிர்வாகிகளால் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வரும் நிலையில் மாநிலங்களவை எம்பிக்களின் பதவி விலகலும் அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது.